விளக்கிற்கு இப்படி பொட்டு வைப்பதால் ஐஸ்வர்யம் பெருகுமா? விளக்கு ஏற்றுவதற்கும் வீட்டில் வளம் பெருகுவதற்கும் தொடர்பு இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? முந்தைய காலத்தில் தினமும் விளக்கு ஏற்றுவார்கள். இப்போதைய அவசர யுகத்தில் விளக்கு ஏற்றுவது கடமைக்கு என்பது போல் ஆகிவிட்டது. அதையும் கூட சரியாக செய்வது இல்லை. எங்கே பழக்க வழக்கங்கள் மறந்து போகிறதோ அங்கே பிரச்சனைகளும் தலையெடுக்கின்றன. இதற்கு நேரமின்மை ஒரு காரணம் என்றாலும் முக்கிய காரணம் அலட்சியம் மட்டுமே என்று கூறினால் தவறில்லை. இறை நெறியிலிருந்து விலகி இருப்பது குடும்பத்திற்கு நல்லதல்ல. தினமும் விளக்கு ஏற்றுவதால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். சகல சௌபாகியங்களும் பெற்று நலமோடு வாழலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சங்கி கிருஷ் ஆர்கே சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விளக்கு ஏற்றும் முன் திருவிளக்கை நன்கு சுத்தம் செய்துவிட்டு ஆகம விதிமுறைப்படி பொட்டு வைக்க வேண்டும். பொட்டு வைக்காமல் தீபம் ஏற்றுவது தவறு. ஒரு சிலர் குங்குமம் கொண்டு பொட்டு வைப்பதால் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டி வருமே என்று ஸ்டிக்கர் போட்டு வைத்து விடுவர். இது மிகவும் தவறான ஒரு பழக்கமாகும். அதுபோல் வெறும் குங்குமம் மட்டும் வைத்து வழிபடுவதும் கூடாது. இப்படி செய்தால் அது லக்ஷ்மி தேவியை அவமதிக்கும் ஒரு செயல் போன்றது. முறையாக எப்படி பொட்டு வைக்க வேண்டும், எப்படி பொட்டு வைத்தால் செல்வம் பெருகும் என்றதை பற்றிய பதிவுதான் இது. விளக்கை தேய்த்து சுத்தம் செய்த பின் ஈரம் இருக்காதவாறு உடனே துணி கொண்டு நன்கு துடைத்துவிட வேண்டும். பின்னர் முதலில் சந்தனமிட வேண்டும். மஞ்சள் வைத்து குங்குமம் இடுவதைக் காட்டிலும் சந்தனம் சக்தி வாய்ந்தது. அதன் மேல் நல்ல குங்குமம் வைக்க வேண்டும். குத்துவிளக்கை பொறுத்தமட்டிலும் மொத்தம் 8 இடங்களில் போட்டு வைக்க வேண்டும் என்பது நியதி. அவை விளக்கின் மேல்பாகத்தில் 1, விளக்கின் முகங்கள் 5, விளக்கின் ஸ்தம்பத்தில் 1, விளக்கின் பாதத்தில் 1 என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். சிறியதாக அழகாக இட்டால் பார்ப்பதற்கே மகிழ்வாக இருக்கும். 8 இடங்களில் வைப்பதன் தாத்பரியம் என்னவென்றால், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களையும் சூரிய, சந்திர மற்றும் உயிர் சக்தி இம்மூன்றையும் குறிக்க வல்லது. மேலும் மகாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலட்சுமி, வித்யாலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் குறிப்பதாகும். அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் ஒரு சேர நமக்கு கிட்டும். எனவே விளக்கிற்கு நீங்கள் வைக்கும் பொட்டு மிகவும் முக்கியமானது. அதை முறையாக வைத்து வழிபட்டு வருவதன் மூலம் வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் திறன் தீபத்திற்கு உண்டு. தினமும் தீபம் ஏற்றி வழிபட்டு அன்றாட வேலைகளை தொடர்வதால் செய்யும் வேலையில் கவனம் இருக்கும். மனது ஒருநிலைப்படும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். சுபகாரிய தடைகள் இருப்பின் விலகிவிடும். இல்லத்தில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும்.